ஹலோ வியூவர்ஸ், இந்த ஒரு வீடியோவில் சர்ச் த நைனா மர்டர் கேஸ் அப்படின்ற ஒரு ஹிந்தி டிவி சீரிஸோட ரிவ்யூவை தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். इस पूरे पजल में ना एक पीस है जो फिट नहीं हो रहा है. அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வழக்கம் போல் நம்மளுடைய சேனலை யாரெல்லாம் வந்து சப்ஸ்கிரைப் வந்து பண்ணலையோ மறக்காம வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அண்ட் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த ஒரு டிவி சீரிஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிரைம் இன்வெஸ்டிகேஷன் ஒரு டிவி சீரிஸ் அப்படின்னு வந்து சொல்லலாம். எப்படி அப்படின்னா வந்து ஒரு கிரைம் த்ரில்லர் அப்படின்ற ஒரு சேனலில் வரக்கூடிய ஒரு கேட்டகரியில் வரக்கூடிய ஒரு டிவி சீரிஸ் தான். நீங்கள் ஒரு இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் ஒரு கிரைம் த்ரில்லர்லாம் வந்து பார்க்குற ஒரு விரும்பி பார்க்கக்கூடிய நபர்களாக வந்து இருந்தீங்க அப்படின்னா வந்து இந்த ஒரு டிவி சீரிஸ் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ரிவ்யூ வீடியோவில் உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணுறோம். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு முடிவு பண்ணிக்கோங்க, பார்க்கலாமா வேணாமா அப்படிங்கிறத. ஸோ பேசிக்காக இந்த ஒரு சீரிஸோட கதை என்ன அப்படின்னா வந்து படத்தோட ஹீரோயின் அவங்களுக்கு வந்து ஒரு ஃபேமிலி இருக்குது. பட் ஆனால் அவங்க ஒரு போலீஸ் ஆஃபீஸர், பயங்கரமான ஒரு சின்சியரான ஒரு போலீஸ் ஆஃபீஸராக வந்து இருந்துகிட்டு இருக்காங்க. ஒரு கண்டிஷனில், அதாவது வந்து ஒரு சுச்சுவேஷன் ஒன்று வந்து கிரியேட் ஆகுது. அவங்களோட ஃபேமிலியில் வந்து ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை வந்து ஒன்று வந்து கிரியேட் ஆகுது. அதனால் வந்து அவங்க இருந்த அந்த ஒரு ஹையர் ஆஃபீஸர் அப்படின்ற ஒரு போலீஸ் போஸ்ட்லேருந்து இப்போது வந்து அந்த போலீஸ் போஸ்ட்டை வந்து விட்டுட்டு ஒரு க்ரைம் இன்வெஸ்டிகேஷனை வந்து பண்ணணும் அப்படின்ட்டு வந்து கொஞ்சம் வந்து கீழே இறங்கி ஒரு சைபர் க்ரைம் அப்படின்ற ஒரு போஸ்ட்டு அங்கே வந்து ஒரு போஸ்ட் வந்து கொடுக்கப்படுது. அந்த மர்டர், ஸோ அதை வந்து விசாரிக்கக்கூடிய படத்தினுடைய கதாநாயகி அப்படின்ற ஒரு பேசிக்கான ஒரு ஸ்டோரி பிளாட்டில் நகரக்கூடிய ஒரு கதை தான் இந்த ஒரு நைனா மர்டர் கேஸ். ஸோ ஒரு நைனா அப்படின்ற மர்டர் கேஸ் வந்து இந்தியாவில் வந்து ஒரு கேஸ் வந்து இருந்திருக்கு. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இந்த ஒரு சீரிஸை வந்து எடுத்துருந்துருக்காங்க. அதில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து ஆட் பண்ணி வந்து எடுத்துருந்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம கதாநாயகி வந்து உள்ளே வந்து வந்ததுக்கப்புறம் ஒரு ஹையர் ஆஃபீஸராக வந்து அந்த ஒரு கேஸை வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணோம் அப்படின்ட்டு வந்து வந்ததுக்கப்புறம் கூடவே ஒரு ரோலுக்கு ஒரு நபரையும் வந்து உள்ளே வந்து இறக்கி விட்றாங்க. ஸோ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எப்படி வந்து இந்த கேஸை வந்து இன்வெஸ்டிகேட் வந்து பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து கதை வந்து போகும். இவங்க ரெண்டு கேரக்டரும் தான். ஸோ அந்த கேரக்டரும் கதாநாயகிக்கும் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் வந்து முட்டலும் முதலுமாக தான் வந்து போயிட்டுருக்கு. ஸோ அதுக்கப்புறம் இவங்க எப்படி அந்த கேஸை வந்து சால்வ் பண்ணி முடிக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸ்டோரி பிளாட்டில் வந்து நகரக்கூடிய ஒரு கதை தான். அதாவது வந்து நைனா அப்படின்ற ஒரு பொண்ணு வந்து இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு மர்டர் வந்து நடந்திருக்கு. ஸோ அதை விசாரிக்க வர படத்தினுடைய கதாநாயகி அண்ட் வந்து ஒரு கேரக்டர், படத்தினுடைய ஒரு லீட் கேரக்டராக வரக்கூடிய கதாநாயகன் அப்படின்னு கூட வந்து சொல்லலாம். அவங்க ரெண்டு பேரும் வந்து சேர்ந்து எப்படி வந்து விசாரிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் படத்தினுடைய பேசிக் பிளாட். ஸோ பேசிக்காக இந்த ஒரு ஸ்டோரிங்கிற ட்ரூ ஈவெண்ட்ஸ் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தேன். ஸோ அதே மாதிரியான ஒரு ட்ரூ ஈவெண்ட்ஸ் வந்து படத்தில் இந்த ஒரு இன்வெஸ்டிகேஷன் அப்படின்ற ஒரு போர்ஷன்ஸில் வந்து இருந்திருக்கா அப்படின்னு வந்து கேட்டிங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு வந்து நிறையாவே வந்து இவங்க வந்து ஆட் பண்ணி வந்து எடுத்துருந்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் வந்து சீரிஸ் வந்து பார்க்கும்போது வந்து தெரிஞ்சது. அந்த ஒரு கேஸை மட்டும் எடுத்து வச்சுருந்துருக்காங்க, மற்றபடி வந்து நிறையவே வந்து இவங்க வந்து சேர்த்து ஒரு சீரிஸாக வந்து டெலிவரி வந்து பண்ணியிருந்திருக்காங்க. மொத்தம் 6 எபிசோடு வந்து இந்த சீரிஸில் வந்து இருக்குது. ஸோ அந்த 6 எபிசோடும் வந்து ஒரு 1/2 hour ஆவரேஜ் டியூரேஷனில் ஓடக்கூடிய ஒரு சீரிஸ் தான். அண்ட் நீங்கள் வந்து பார்த்து முடிக்கணும் அப்படின்னா வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 4 hours வந்து ஆகும் இந்த சீரிஸை வந்து பார்த்து முடிக்கும்போது. ஸ்டோரி லைனை பொறுத்தளவுக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்டோரி லைன் அண்ட் அதே மாதிரி வந்து கதையை வந்து கொண்டு போன விதம் அண்ட் வந்து ஹீரோயினோட லைஃப்பை வந்து காமிச்சது. அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்து இந்த ஒரு கதைக்குள்ளே என்ட்ரு ஆகுறது எப்படி அப்படிங்கிற மாதிரியான ஒரு போர்ஷன்ஸ். அதுக்கப்புறம் வந்து ஒரு கேரக்டர் வந்து சொன்னேன் இல்லையா, விசாரிக்க வர ஒரு கேரக்டர், ஹீரோயின் கூட சப்போர்ட்டிவாக இருக்க மாதிரியான ஒரு கேரக்டர். அந்த கேரக்டர் வந்து இந்த கதைக்குள்ளே வந்தது. அந்த கேரக்டருக்கும் ஹீரோயினுக்கும் உள்ள அந்த முட்டலும் முதலும் அப்படின்ற காட்சிகள், அப்புறம் வந்து எப்படி இந்த இன்வெஸ்டிகேஷனை வந்து விசாரிக்க போகிறாங்க அப்படின்ட்டு வந்து அங்கங்கே ஒரு சில இன்வெஸ்டிகேஷன் போர்ஷன்ஸ்லாம் வந்து இன்ட்ரெஸ்டிங்காகவே வந்து ட்ரை பண்ணியிருந்திருக்காங்க. டுவர்ட்ஸ் த கிளைமேக்ஸ், அந்த கிட்டத்தட்ட வந்து ஒரு கிளைமேக்ஸ் போகிற கட்டங்கள் எல்லாமே வந்து பரபரப்பாகவே வந்து ஓரளவுக்கு வந்து கொண்டு போயிருந்திருக்காங்க. ஒரு கிரைம் இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லருக்கு வந்து எந்தளவுக்கு வந்து பரபரப்பு வந்து இருக்கணுமோ ஸோ அந்தளவுக்கு வந்து போக போக, அதாவது வந்து டுவர்ட்ஸ் த கிளைமேக்ஸ் நெருங்க கிட்ட வந்து வரப்போ நல்ல ஒரு பரபரப்பு வந்து அந்த சீன்ஸ்லலாம் வந்து இருந்தது. அந்த போர்ஷன்ஸ் எல்லாம் வந்து நல்லா இருந்தது. மொத்தமாகவே வந்து பார்க்கும்போது வந்து ஓரளவுக்கு வந்து சூப்பராகவே அதெல்லாம் வந்து பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு ஃபீல் வந்து கொடுத்துருந்தது. ஸோ விஷுவல்ஸ் வைஸ் அண்ட் கேமரா அண்ட் டெக்னிக்கல் வைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து நல்ல ஒரு ரிச்சான ஒரு குவாலிட்டியில் தான் வந்து பண்ணியிருந்திருக்காங்க. ஒரு ஹிந்தி டிவி சீரிஸ் வந்து எந்தளவுக்கு வந்து ஒரு குவாலிட்டி ஒர்க் வந்து இருக்கணுமோ அந்தளவுக்கு ஒரு குவாலிட்டி ஒர்க் வந்து இருந்திருக்கு. அது பட்ஜெட் வைஸும் சரி அண்ட் வந்து டெக்னிக்கலாக நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேமரா, அப்புறம் மியூசிக், அப்புறம் வந்து எடிட்டிங் வைஸ் ஸோ எல்லாமே வந்து சூப்பராகவே வந்து வந்திருக்கு. அண்ட் டிஐ டீமோட ஒர்க்கும் வந்து இந்த சீரிஸ் வந்து பார்க்கும்போதே வந்து அவ்வளோ குவாலிட்டியாக வந்து வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து ஃபீல் ஆகிட்டு இருந்தது. ஸோ ஒட்டுமொத்தமாக ஒரு டெக்னிக்கலாக ஒரு சூப்பரான ஒரு ஒர்க் தான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீல் தான் வந்து இந்த ஒரு டிவி சீரிஸை வந்து பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து கொடுத்துருந்தது. அண்ட் இதை தவிர இந்த ஒரு டிவி சீரிஸில் என்ன வந்து பெரிய ப்ராப்ளம்ஸாக வந்து இருக்குது அப்படின்னா வந்து நான் வந்து சொல்லியிருந்தேன், டுவர்ட்ஸ் த கிளைமேக்ஸ் நெருங்க ஒரு நல்ல ஒரு பரபரப்பு வந்து இருந்தது அப்படின்ட்டு. அண்ட் அதை தவிர வந்து மற்றபடி இந்த சீரிஸில் வந்து எதுவுமே இல்லை அப்படிங்கிறதான் ஒரு உண்மையான ஃபேக்டர். ஏன் அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு எண்டிங் இல்லாத ஒரு சீரிஸ் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து சீரிஸ் வந்து பார்க்கும்போது எனக்கு வந்து ஃபீல் ஆயிருந்தது. ஒரு கமா போட்டு வேணால் முடிச்சிருந்துருக்காங்களே தவிர இந்த ஒரு சீரிஸை வந்து கரெக்டாக வந்து எண்ட் பண்ணியிருந்துருக்கலாம். கரெக்டான ஒரு எண்டிங் போர்ஷன்ஸ் கிட்ட வந்துட்டு அப்படியே வந்து கட் பண்ணி முடித்த மாதிரியான ஒரு ஃபீல் வந்து
இந்த ஒரு சீரிஸ் வந்து பார்க்கும்போது எனக்கு வந்து பர்சனலாக வந்து கொடுத்தது. அந்த கிளைமேக்ஸ் கிட்ட நெருங்கி நல்ல பரபரப்பாக போயிட்டு இருக்கும், டப்புன்னு கட் பண்ணி முடிச்சா எப்படி இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு கேட்டகரிலாம் எனக்கு வந்து ஸ்டார்ட்டாக வந்து முடிச்சிட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி வந்து தோணுது. சீரிஸ் தான், பட் ஆனால் வந்து இருந்தாலும் வந்து அது ப்ராப்பரான ஒரு எண்டிங்காக வந்து இருந்திருந்தா நல்லா இருந்திருக்குமோ அப்படிங்கிற மாதிரி வந்து பர்சனலாக எனக்கு வந்து ஃபீல் ஆயிருந்தது. எண்டிங் வந்து எனக்கு என்னமோ பெருசாக வந்து இன்னும் நல்லா ட்ரை பண்ணியிருந்துருக்கலாம். ட்ரை பண்ணது என்னமோ வந்து கரெக்டாக தான் வந்து ட்ரை பண்ணியிருந்திருக்காங்க. பட் ஆனால் அதை ப்ராப்பராக எண்ட் பண்ணல அப்படிங்கிற மாதிரி தான் வந்து ஃபீல் ஆகிட்டு இருந்தது. அண்ட் ஓவரால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு 6 எபிசோடுன்னு சொல்லியிருந்தேன். 3 எபிசோடுக்கு தான் வந்து இந்த சீரிஸில் வந்து கண்டென்ட்டே வந்து இருந்திருக்கு. ஸோ அடுத்த ஒரு 3 எபிசோடில் வந்து அங்கேயும் இங்கேயும் வந்து நிறையவே வந்து சுற்றி வளைச்சு இந்த கதையை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி வந்து சொல்லியிருந்திருக்காங்க அப்படிங்கிறது வந்து சீரிஸ் வந்து பார்க்கும்போதே வந்து நல்ல தெளிவாகவே வந்து புரியுது. ஸோ மெயின் கண்டென்ட் வந்து எதுவோ அதை விட்டுவிட்டு வந்து மற்றது எல்லாத்தையும் தான் வந்து ஃபோக்கஸ் பண்ணியும் வந்து காமிச்சிருந்துருக்காங்க. ஸோ ஒரு 3 எபிசோடுக்கு தான் இந்த ஒரு சீரிஸில் வந்து கண்டென்ட் வந்து இருக்குது அப்படிங்கிறது வந்து ஓவரால் வந்து சீரிஸை வந்து பார்த்து முடிக்கும்போது எனக்கு வந்து பர்சனலாக வந்து ஃபீல் ஆகிட்டு இருந்தது. பெட்டராக அவுட்புட் வந்து இந்த ஒரு சீரிஸ்க்கு வந்து தேவை. 3 எபிசோடுக்கு கண்டென்ட் வச்சுட்டு 6 எபிசோடுக்கு இழுத்து அடித்ததெல்லாம் வந்து நம்மளால வந்து ஏற்றுக்கவே முடியாது. ஸோ அதனால் வந்து அதெல்லாம் கொஞ்சம் வந்து கன்சிடர் பண்ணிட்டு வந்து பாருங்கள். இந்த ஒரு டிவி சீரிஸ் வந்து ஜியோ ஹாட்ஸ்டாரில் வந்து அவைலபிளாக இருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் ஓவரால் வந்து என்னை பொறுத்தளவுக்கு ஒரு ஆவரேஜான ஒரு டிவி சீரிஸ் தான். அண்ட் நான் எதுவும் சஜஸ்ட்லாம் வந்து பண்ண மாட்டேன். ஏன்னா இதுக்கப்புறம் உங்களோட முடிவு தான். ஸோ பார்க்கணும்னு நினைக்கிறவங்க வந்து பார்க்கலாம், இல்லைனா வந்து ஸ்கிப் பண்ணிக்கிறவங்க ஸ்கிப் பண்ணுறதே வந்து பெட்ரு. ஸோ தட்ஸ் ஆல் கைஸ், சொல்ல வேண்டியதாக சொல்லியாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணிக்கோங்க அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்மளோட வீடியோஸ் அண்ட் விமர்சனங்கள்லாம் வந்து தொடர்ந்து நீங்கள் வந்து பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அண்ட் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் மீண்டும் வேறு ஒரு வீடியோ வேறு ஒரு விமர்சனத்தோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச். பை பை அண்ட் லவ் யூ கைஸ்.